ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், என் கடன் பணி செய்து கிடப்பதே எல்லாத்தையும் படிச்சு வச்சுட்டோம். மோட மாத்து மெயின்ஸுக்கு அடிடான. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மார்க் எழுதினாலும் நெருங்கிட்டானுங்க பேப்பர் கம்ப்ளீஷனுக்கு. தே ஆர் ஹாப்பிலி டெல்லிங், இன்னைக்கு என்கிட்ட விஷ் வாங்க வரும்போது தே ஆர் டெல்லிங் மீ தட் சார் பேப்பர் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சார், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ ஹோப் மெயின்ஸில் நல்லா பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். இதுதான் நமக்கு தேவை. சரியா? கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ரிப்பீட்டடாக அதையே பண்ணுறேன், அதை நான் சரியாக பண்ணுறேன், இந்த சிலபஸ் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணுறேன். ஒன் ஃபைன் மார்னிங் அப்பா 100வது மாடி வந்துட்டேயா அப்படின்னு நம்ம நிற்கும் போது வில் ஃபீல் ஹாப்பி. பட் எ கூல் ஆன்சர் மச்சான் அது வராதுடான்னு நீ சொல்லிடு. அதுக்கப்புறம் கூட நீ அந்த சிலபஸை படிக்கும்போது அந்த ஏரியாவை போய் என்னன்றதை பார்த்துக்கோ, தப்பு கிடையாது. பட் அந்த மொமெண்ட் நீ கான்ஃபிடென்ட்டாக வராதுன்னு நினச்சி அவனுக்கு ஆன்சர் பண்ணுறல, அந்த நிமிஷம் உன் மைண்ட் கூலாக. கண்டிப்பா எல்லாராலையும் 100% சிலபஸ் அப்படிங்கறத கவர் பண்ண முடியாது. இட்ஸ் அல்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன். ஹலோ எவ்ரிவன், ஆல்மோஸ்ட் ஒரு 90 days தான் இருக்கு ப்ரிலிம்ஸ்க்கு. சரியா? ஸோ எந்த பேஸ்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, என்ன வாட் ஆர் ஆல் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இந்த விஷயங்கள் பத்தி பேசலாம் அப்படின்றது தான் இந்த செஷன்ல நம்ம மெயினா பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? சரி, இந்த பர்டிகுலர் எபிசோட் ஆஃப் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா we are planning it as an impact voice. இதுல என்ன அப்படின்னாக்கா aspirant fraternity we want to deliver maximum from impact. So what are all the strategies, ஒரு previous experts ஓட experience. So இன்னைக்கு ஒரு எக்ஸாம் மோடுக்கு நம்ம ஆல்ரெடி போன பிறகு, because now from preparation mode we need to switch on to exam mode. ஏன்னா ப்ரிப்ரேஷன் மோட் அப்படிங்கிறது சிலருக்கு வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும். முதல்ல நம்மளுடைய சிலபஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஒரு கவர் பண்ணும், அது அந்த ஒரு ஓரியன்டேஷனில் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் முடிச்சு இப்போ கடைசி 90 நாள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா we need to சேஞ்ச் ஆர் ஷிஃப்ட் த மோட். எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரோ இல்லை வந்து ஒரு வெஹிக்கிளோ நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் கியர். அப்போ என்ன டெஸ்டினேஷனை நோக்கி நம்ம போகும்போது ஆரம்பத்தில் இருந்த அதே பேஸில் லாஸ்ட்ல இருக்க முடியாது கண்டிப்பா. மேபி திரும்ப கிட்ட போகும்போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேச குறைச்சி நிதானமா, இல்லைன்னா டெஸ்டினேஷனை தாண்டி போயிடுவோம், இல்லை தப்பா போயிடுவோம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம பேச போறோம். அண்ட் தெர் ஆர் செவரல் திங்ஸ் உங்க மைண்ட்லயும் இருந்துட்டே இருக்கும், சரி இது நான் சரியா போறேனா இல்லையா அப்படிங்கிறது. சரியா? ஸோ அந்த ஆஸ்பெக்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல முக்கியமா பார்க்க போறோம். இல்லை முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த 90 daysல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் யூ ஷுட் ஹேவ் எ ஸ்ட்ராட்டஜி. எப்பவுமே ஒரு படத்துல கூட வடிவேல் சொல்வார்ல, எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி, அந்த 90 daysக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் கையில் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இதை தான் நான் ரிப்பீட் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், இதை நான் முடிக்கல, அப்போ கடைசி வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணாம ஒரு 30 daysக்கு முன்னாடியே என்டையர் சிலபஸ் வந்து எதெல்லாம் நம்ம கமாண்ட்ல இருக்கோ அதை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இருக்கணும். ஸோ உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு மனநிலை? இப்போ இந்த 90 daysல என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க? சார் பிட் ஆஃப் ஆங்ஸைட்டி இருக்கு. ஓகே. ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணுறதுனால லைட்டாக ஒரு ப்ரெஷர் இருக்கு. ஓகே. அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும். அண்ட் தென் வந்து நான் கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ அது கைடன்ஸ். ஓகே ஓகே. சரி, இந்த ஆங்ஸைட்டி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். ஆங்ஸைட்டி இருக்கணும். எப்பயுமே நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதாவது ப்ரெஷர் ஆர் டென்ஷன் டுவர்ட்ஸ் திஸ் எக்ஸாம் ஒரு லிமிட் வரைக்கும் இருக்கணும். பியாண்ட் லிமிட் போச்சு அப்படின்னா இட் வில் கொலாப்சஸ். ரைட்டா? இப்போ பயமே இல்லாமல் ஏனோ தானோன்னு கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எ டஃபஸ்ட் எக்ஸாம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான ஆங்ஸைட்டி, அதுக்கான ப்ரெஷர் மைண்டில் இருக்கணும். ஐயோ அப்படின்னு பயந்துட்டிங்கன்னா அது நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். ஸோ அந்த ஆங்ஸைட்டியை ஒரு லெவல் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா சர்டன்லி இட் வில் சப்போர்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஏன்னா கான்ஷியஸாக இருப்பீங்க, அலர்ட்டாக இருப்பீங்க. ஸோ எப்பயுமே ஒரு விஜிலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், நான் இது முடிச்சிட்டேன், இதை முடிக்கல, அடுத்தடுத்து அதை நோக்கி நீங்கள் நகர்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ தட் இஸ் பாசிட்டிவாக அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் எ டூ ஒன்லி. சரியா? ஓகே. சரி, அதான் இந்த எக்ஸாம் நெருங்கின போது டூ மச் ஆஃப் திங்ஸ் வில் கோ இன் யுவர் மைண்ட். ரைட்டா? நம்ம திடீர்னு ஒருத்தன் கிராஸ் பண்ண ஒரு டக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டு விட்டு போயிடுவான். அப்போ கேள்வியை கேட்டோடனே ஆஹா இது நமக்கு தெரியலையே, உடனே போய் அந்த புக்கை எடுத்து அதை பார்க்க ஆரம்பிக்கிறது. இட்ஸ் நாட் அட் ஆல் எ மேட்டர். கூல் டெம்பர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மென்டல் ஸ்டெபிலிட்டிங்கிறது அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த கூல் டெம்பர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து we need to have a clarity of thoughts. ஸோ ஒரு விஷயம் சின்னதாக நீங்கள் படித்தா கூட போதும், அதை கிளாரிட்டியாக படிச்சுட்டு நான் நல்லா படிச்சிருக்கேங்கிற கான்ஃபிடென்ஸை உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க. இது எப்போ வரும், இந்த விஷயம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு இஃப் யூ ரைட் அ டெஸ்ட் சீரிஸ், அந்த டெஸ்ட் சீரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கச்சாமுச்சான்னு எழுதுறது, அந்த எழுதின டெஸ்ட் சீரிஸ் அனலைஸ் பண்ணி பார்க்காம திரும்ப இன்னொரு டெஸ்ட் எழுதுறது, இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம், அதில் எம்சிக்யூஸ் அட்டன் பண்ணி பார்க்குறோம், அந்த எம்சிக்யூஸில் நம்ம முடிவில் நமக்கு ஒரு மார்க் வருது, இல்லை வந்து என்ன பண்ணியிருப்போங்கிறது தெரியுதுன்னா இப்போ என்ன வேர் வி ஆர் மிஸ்டேக்கிங். ஒன்று அந்த எக்ஸாம் ஹாலில் மிஸ்டேக் பண்ணுறோமா,
இல்லை படிக்கும்போதே கவனமாக படிக்காமல் அந்த கண்டென்ட்டை கிராஸ் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுறோமா, இல்லை அவுட் ஆஃப் ஆங்ஸைட்டி ஆன்சரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம நல்லா தான் படிச்சிருக்கோம், அங்கே போய் மார்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேரலாக்ஸ் எரரில் மிஸ்டேக் பண்ணிட்டோமா. ஸோ அப்போது மனது அமைதியாக இருந்ததுன்னா இந்த மிஸ்டேக் வராது. அதையும் தாண்டி வந்துருச்சு, ஒரு டைம் நம்ம பண்ணிட்டோம்னா மிஸ்டேக் இஸ் குட், நாட் அட் த எக்ஸாம் ஹால், அட் த மார்க் டெஸ்ட். சரியா? அப்போ இப்பயே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தவறுகள் என்ன செய்திருக்கோங்கிறத கண்டறிந்து அதை சரி பண்ணிட்டோம், ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா சடன்லி அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். சரியா? சார் டேஸ் வேர் கெட்டிங் க்ளோஸ், அதனால ப்ரியாரிட்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது வந்து சப்ஜெக்ட் வைஸ் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக இருக்குமா சப்ஜெக்ட்? சி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் நான் திரும்ப சொன்ன பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் தான் அதெல்லாம். இப்போ கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம படிச்சாகும், ரைட்டா? இப்போ ரேதர் தேன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி எதில் எனக்கு நல்ல கிளாரிட்டி இருக்குது, அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. என்னால் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் பாலிட்டி, எனக்கு பாலிட்டியில் ஒரு 20 கொஸ்டின் வருது, 20 கொஸ்டின் அடிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா பாலிட்டியை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கோங்க, ரைட்? கண்டிப்பாக எல்லாராலையும் 100% சிலபஸ் அப்படிங்கிறத கவர் பண்ண முடியாது. இட்ஸ் அல்டிமேட் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம 100% சிலபஸை முடிக்கணுங்கிறது சரியான ஒரு விஷயம் தான், அதுக்காக நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். பட் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 70 or 80% ஆஃப் த சிலபஸில் கமாண்ட் வச்சுருக்கோம், ஒரு 20% எனக்கு இப்படி அப்படி இருக்குது, அதுவும் எக்ஸாம் கிட்ட வந்தாச்சு, இப்போ போய் அந்த 20%ல மண்டையை உடைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது தேவையில்லை. இப்போதைக்கு ஒரு விஷயம் மனசுக்குள்ளே நீயே சொல்லிக்கோ, அதுலேருந்து வராது, அதுலேருந்து வராது, அப்போ அதுலேருந்து வராது அப்படின்னு நீ நம்பி மீது 80% 100% கொடுத்துடணும். அதில் அப்போ என்ன ஆகிடும்னா இந்த 80%ல யூ ஆர் பெஸ்ட் அப்படின்னா யூ கேன் டேக் எ சான்ஸ், ரைட்டா? ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் ப்ரையாரிட்டைஸ்ங்கிறது இல்லை, ஸ்டாட்டிக் ஏரியாவில் எப்பயுமே ஹாவ் அ கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஏன்னா ஸ்டாட்டிக்ங்கிறது ஒரு கட்டடத்தினுடைய அடிப்படை மாதிரி. அந்த கட்டடம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, எவ்வளோ உயரத்துக்கு போக போகுது அப்படிங்கிறது அந்த பேஸ் தான் டிசைட் பண்ணுது. அப்போ அது கூட இருக்கிற கான்டெம்பரரி டெவலப்மெண்ட்ஸையும் நீ மேட்ச் பண்ணிட்ட அப்படின்னா இந்த எம்சிக்யூ எல்லாம் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் வந்துடும், ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் ஒன்று நீ வச்சுப்ப, அப்போ ஈஸியாக இருக்கும். சரியா? சொல்லுடா சார். நிறைய சிலபஸ் இருக்க மாதிரி அந்த ஃபீல் ஆகுனா வந்துட்டே இருக்கு சார். நிறைய சிலபஸ் இருக்கு, இன்னும் முடிக்கல, ஒரு ஃபியர் வந்துட்டே இருக்கு. ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்றது சார்? அதுக்கப்புறம் சிசெட், இப்போ சிசெட் பார்க்கணும், ஜிஎஸ் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், தென் ப்ராக்டிஸ் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். கிளாஸ்லாம் போயிட்டு வர டைம் கம்மியாக தான் இருக்கு, பட் அது எப்படி பீயிங் எ பிகினர்? சரி, ஓகே, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நான் ஆல்ரெடி வந்து இப்போ தான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 to 10 months தான் ஆகுது. இவ்வளோ வாஸ்ட் சிலபஸ் வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, சரி சிம்பிளாக ஒரு இந்த மலை ஏறுறதோ இல்லை ஒரு படி ஏறுற ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான், ரைட்டா? திடீர்னு நீ கீழே உட்காந்து 100வது படி எங்கேருந்து எட்டி பார்த்தா அப்படி வச்சு ஐயோ 100 படியாக போகணும் அப்படின்ட்டு ஃபோக்கஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப். இப்போதைக்கு நீ எதை படிக்கிறியோ அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உன்னுடைய க்ரோத்தை நீ பண்ணிக்கோ. எங்கே நிற்கிறியோ அது வரைக்கும் யூ கிவ் யுவர் பெஸ்ட், ரைட்? பிகாஸ் ஒரு ப்ராக்மேட்டிக்காக சொல்லணும்னா அண்ட் பேஸ்ட் ஆன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு போகிறவங்க நிறைய பேர் கிளியரும் பண்ணுறாங்க, ஒரு சிலருக்கு கிளியர் ஆகிறதும் இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அதுக்கு முன்னாடி அவங்களோட எஃபர்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அண்ட் நெவர் எவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பேரிட்டிவ் மைண்ட் செட் வந்து நம்மளை டிட்டோரியேட் பண்ணிடும். ஐ ஆம் த பெஸ்ட், ஐ ஆம் கிவிங் மை பெஸ்ட். இதை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை வேற யாரோடையும் எந்த விதத்திலையும் ஒப்பிடாதீங்க. அது ஈவன் இட் கேன் பி அ டாப்பர் ஹூ ஆல்ரெடி கிளியர்ட் அண்ட் கிவிங் சம் இன்டர்வியூ. அவன் இன்டர்வியூவில் அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறான், அவன் வந்து நான் இப்படி படித்தேன் அப்படி படித்தேன், உடனே எல்லாம் நம்மளுடைய யூனிக் ஐடென்டிட்டி தூக்கி போட்டு அவன் பின்னாடி இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதில் வந்து சில நல்ல விஷயங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. எனக்கு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்குது, எனக்கு ஒரு ரிதம் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் அட் டைம்ஸ் சிலர் பார்த்தீங்கன்னா ஏர்லி ரைஸ் ஆகி அழகாக ட்ராவல் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். எல்லாரும் சொல்கிறது உண்மை தான். அந்த ரிதம், ஸ்லீப் சைக்கிள் இது எல்லாமே வந்து அங்கே சிங்க் ஆகிருக்கும். ஏர்லி ரைஸ் ஆகிறவங்க 3 மணிக்கு எழுந்து படிப்பாங்க. இந்த உலகம் பூரா அமைதியாக இருக்கும், அப்போ நிறைய விஷயம் உள்ளே போகும் அப்படின்ட்டு. சுட்டுப்பட்டாலும் எனக்கு அப்படி வராதே. ஏன்னா 3 மணிக்கெல்லாம் எழுப்பின்னு சொன்னால் எழுந்துக்க முடியாது. டு பி ஃப்ரங்க் 3 மணி வரைக்கும் படிக்க சொன்னியா ஐ வில் ரீட். திரும்ப அதே உலகம் 12 மணிக்கெல்லாம் தூங்கிடுது இல்லை, திரும்ப அதே அமைதி 12 to 3 கிடைக்குது இல்லை. அது அப்போ நான் அலர்ட்டாக இருக்கேனா, அப்போ நான் ஃபோக்கஸாக இருக்கேனான்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ எனஃப். இங்கே தேவை என்ன தெரியுமா, எனக்கு எது சரியாக வருது, ஆனால் நான் அதை சரியாக செய்கிறேனா இல்லையா அப்படிங்கிறது தான். எனக்கு சரியாக வர்ற விஷயத்த நான் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக, நீங்கள் சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ரிப்பீட்டடாக அதையே பண்ணுறேன்,
அதை நான் சரியாக பண்ணுறேன், இந்த சிலபஸ் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணுறேன், ஒன் ஃபைன் மார்னிங் அப்பா 100வது மாடி வந்துட்டேயா அப்படின்னு நம்ம நிற்கும் போது வில் ஃபீல் ஹாப்பி. ரைட், அதை நோக்கி நீ ட்ராவல் பண்ணு, நெவர் எவர். பிகாஸ் சி திரும்பவும் சொல்கிறேன், சக்ஸஸ் ஒரு நாள் ப்ராப்பராக ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வந்தே தீரும். இதுக்குன்னு தான் லைஃப்பை டெடிகேட் பண்ண யாரையுமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இண்டஸ்ட்ரி ஏமாத்தினது இல்லை. இது என்னோட 18 வருட அனுபவம், நான் சும்மா சொல்லலை. அப்போ நமக்கான நாள் வரும், அதுவரை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் ஐயோன்னு பதட்டப்படுறதை அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் பேஸில் அழகாக ட்ராவல் பண்ணுங்க. சரியா? Sir, I have been preparing since 9 months. So, now first I started with 0. But I'm traveling in UPSC since 9 months. And in the UPSC, I was stringent. நான் சொல்கிறது தான் ரைட் அப்படின்னு நான் நினைப்பேன். But this has taught me a lot. Like, எக்ஸ்ட்ரீமில் போகாத, மிடில் நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ரியலைஸ் மை மிஸ்டேக்ஸ் வேர் ஐ ஹவ் நாட் ரிவைஸ்ட் மை போர்ஷன்ஸ். ஐ நோ வெல், நான் பாலிட்டியில் ஐ நோ ஐம் ஸ்ட்ராங். பட் நான் முதல்வனில் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, த கொஷின்ஸ் வாஸ் ஈஸி பட் த மிஸ்டேக் ஐ டன் இஸ் தட் ஐ டென்ட் ரிவைஸ். நான் ஃபஸ்ட்டு அதை ரியலைஸ் பண்ணேன் சார். அதே மாதிரி பிஒய்க்யூ அனலைஸ் பண்ணுற பழக்கமே எனக்கு கிடையாது இந்த 9 monthsல. So I realized that also and I started revising PYQ and my preparation is going in a smooth way. And நான் ஒன்னே ஒன்று மட்டும் மண்டையில் ஏற்றி வச்சிட்டேன் சார். மை குரு செட், ஒருத்த 50 நாள் ரிவிஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணா அப்படின்னு மை குரு செட். அண்ட் அதை என் மண்டையில் நான் ஏற்றிக்கிட்டேன். அண்ட் ஐம் மூவிங் டுவர்ட்ஸ் இட். திஸ் 90 நாள் இருக்கு. எஸ் சார், 90 days. மை குரு செட் இன் 50 days. பட் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 40 days எக்ஸ்டெண்ட் பண்ணி என் குரு சொன்ன பாதையில இப்போ நான் போயிட்டு இருக்கேன் சார். 100% சூப்பர். இதுதான் இப்போ வானுப்பிரியா சொன்ன விஷயத்துக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கார்லேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சி இவ்வளோ இருக்கே அப்படிங்கிற ஒரு பயத்தோடு அது அணுகிறதுக்கும், எஸ் 90 நாள் இருக்கு, இட்ஸ் பாசிட்டிவிட்டி. சி கிவ் அ பாசிட்டிவ் கம்ஃபர்ட் டு யூ. அந்த நெகட்டிவாக சொல்லிட்டு போகிற போக்கில் நெகட்டிவிட்டி நிறைய நம்மளை நோக்கி வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள்ல இருந்து நம்மளை அவாய்ட் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவிட்டியோட, இல்லை என் பேசல நான் கரெக்டாக தான் போகிறேன், அதுதான் சொன்னேன். நான் ஆல்ரெடி நிறைய பிள்ளைங்கிட்ட சொல்லியிருப்பேன், நாங்கள் படிக்கும் போதும் சரி இதே மாதிரி விஷயங்கள் தான். திடுதுப்புன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சிம்பிளி ஐ வில் டெல் மாப்பிள்ள அது வராதுடா அப்படின்ட்டு. அவ்வளோதான் அந்த மொமெண்ட் நீ ஷேட்டர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், அன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு கொஸ்டின் உன்னோட 8-10 மணி நேரத்தை காலி பண்ணிடும். ஐயோ இதை கூட நம்ம படிக்காமல் இருந்திருக்குமா, இவனுக்கு தெரியுது நமக்கு தெரியலையே, இவனும் நம்மள மாதிரி தானே படித்தான், இந்த விஷயம் இருக்குல்ல, இது அந்த டேலே ஷேட்டர் பண்ணி உனக்கு 8 மணி ரைட். ஸோ அதுதான் இப்போ நீ சொன்னது தான் கரெக்ட். அதாவது இப்போ எங்கேயாவது ஒரு பயணத்துக்கு நம்ம தயாராக இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோயேன், இந்த பயணத்துக்கு போது எங்கெல்லாம் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் தங்குறதுக்கான இடம் கிடைக்கும், இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி அதே இடத்துக்கு பயணம் பண்ணவங்க சொன்ன விஷயத்தையோ அவங்க போன பாதையோ இல்லை அவங்களுடைய மெமோகிராஃபி ஏதோ ஒன்று நம்ம மெமோரிஸ் படித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு திரும்ப ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம அதை தான் பண்ணுறோம். என்னது, உடனே இப்போ நம்ம பெங்களூர்ல எங்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு போட்டோம்னா அவன் வீடியோ போட்டிருப்பான், உடனே அந்த வீடியோவை போய் பார்த்து நம்ம அந்த இடத்த தேடி போய் சாப்பிட்றோம். இதுதான் பிஒய்க்யூ பண்ணுது. ஆல்ரெடி எக்ஸாமினர் எப்படியெல்லாம் மைண்ட் செட்ல கொஸ்டின் எடுக்கிறான், எங்க ட்ரிக் வைக்கிறான். எல்லா இடத்துலையுமே உனக்கு கான்செப்ட் கிளாரிட்டி அவன் பார்க்கல, உன் மென்டல் அலர்ட்னஸ் பார்க்கலாம். சில இடத்துல சில வேர்ட்ஸ் நெகட்டிவ் வேர்டு உள்ள போடுறான், அந்த நெகட்டிவ் வேர்டை நீ கண்டுபிடிக்கிறியா, நீ ஐடென்டிஃபை பண்றியா, ஈவன் எலிமினேட் பண்றியா அப்படிங்கிற வரைக்கும் கூட அவன் பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று டிவைஸ் பண்ணணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கீ என்ன அப்படின்னா பிஒய்க்யூஸ். அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீ பார்த்துட்டு நீ திரும்ப சிலபஸை போய் படியேன். ஆமாம் இந்த இடத்துல இவன் ஸ்ட்ரெஸ் இதுக்கு கொடுத்தான், இதுக்கு கொடுக்கல, இதில் ஒரு சின்ன பொடி வச்சான். அப்போ திரும்ப படிக்கும்போது ஒரு இடத்துல அலர்ட்டாக இருப்பேன். திரும்ப கொஸ்டின் நீ பார்ப்பல உன்னோட எக்ஸாம் ஹாலில், அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இதே ரிப்பீட் ஆகும். ஆஹா போன வருஷம் கொஸ்டின் பேப்பரில் இந்த இடத்துல இந்த வார்த்தையை வச்சு தான் அவன் விளையாடி இருந்தான், அப்போ அதே மாதிரியான வார்த்தை இங்கே வந்திருக்கு, அப்போ ஈஸியாக யூ கேன் ஹேண்டில் இட் ரைட். அண்ட் திரும்பவும் நான் சொல்கிறேன், அந்த 50 நாட்கள் அப்படின்னு சொல்லி குருன்னு நீ சொன்ன இல்லையா, அந்த 50 நாட்கள் அப்படிங்கிறது என்னன்னா, அதுக்கு முன்னாடி நாம் எந்த அளவுக்கு பேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருந்தோம் அதை நம்ம ரிவைஸ் பண்ணணும். பிகாஸ் கீப் ஆன் ப்ரிப்பேரிங் இஸ் நாட் நெவர் எண்டிங் ப்ராசஸ். அப்போ எல்லா ப்ரிப்பரேஷனையும் முடிச்சுட்டு எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்தவங்களா இருந்தாலும் நான் சொல்றது தான் ஸ்ட்ராட்டஜி. ரிவிஷன் இஸ் த கீ ஃபார் சக்சஸ். நீங்க சொன்னீங்கல்ல சிசாட் படிக்கணும் அது படிக்கணும் இவ்வளோ இருக்குல்ல, ஒரு நாளில் ஒதுக்கிக்கோ, கண்டிப்பா ஒரு 2 hours அது சிசாட்டுக்குன்னு நீ டைமை டெய்லி ஒதுக்கி தான் ஆகணும் இனிமே. ஏன்னா ஆப்டிடியூட், ரீசனிங், காம்ப்ரிஹென்ஷன் இதுல நீ ஸ்ட்ராங்கா இருந்து இதை கிளியர் பண்ணினாதான் உன்னோட பேப்பர் 1க்கே வேல்யூன்னு வச்சுக்கோயேன். இப்போ பேப்பர் 2 பண்ணலன்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அப்போ அதுக்கான டைமை எஃபர்ட் போட்டுக்கோ. அண்ட் திரும்பவும் சொல்றேன், we reached the last lap கிட்ட வந்தாச்சு. 90 நாள் தான் நமக்கு இருக்கு. புதுசா எதையும் எடுத்து மண்டையை உடைத்துக் கொள்ளாதீர்கள்.
புதுசா, அதாவது ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, ஓரளவுக்கு ஐடியா இருக்கிறப்ப அதை திரும்ப ரிவைஸ் பண்ணணும், இல்லை திரும்ப ஒரு வாட்டி பார்த்தா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுங்க. கையில் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் எடுக்கவே எடுக்காதீங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிறது நான் சொன்ன மாதிரி எத்தனை முறை வேணாலும் படித்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஸ்ட்ராங்காக இருக்கிறத நீ மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. புதுசாக எதுவும் கையில் எடுத்துக்காதீங்க, சரியா? வந்து 9 months ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் 4 months வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். இந்த சப்ஜெக்ட் இதுதான் புரியறதுக்கே எனக்கு வந்து ஒரு 6 months 7 months கிட்ட ஆயிடுச்சு. எக்ஸாம் கிட்ட வருது, அந்த ஒரு ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கு. ப்ளஸ் அந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்றப்போ மார்க்ஸும் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வராது. ஸ்டாட்டிக்ல ஸ்ட்ராங் இல்லை அப்படின்ற அந்த ஃபீல் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திரும்ப அதான் சொன்னேன், இட்ஸ் பர்சனாலிட்டி வேரியன்ட். ஒவ்வொரு பர்சனுடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய எய்தர் கேலிபரா இருக்கலாம், அவங்களோட பிராட்டப்பா இருக்கலாம், அவங்களோட ஸ்கூல் பேசிக்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல ஃபேக்டர்ஸ் இருக்கு, ரைட்டா? இதுல நம்ம திரும்ப என்னன்னா நம்ம எங்க நிக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். இதுல யாரையும், அதனால தான் நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் யூனிக். சரி, ஓகே, எனக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் மை ஓன் கேஸ், நான் என்னோட ப்ரிப்பரேஷன் நான் டெல்லி போனப்போ எனக்கு தோணுது அதான். இவங்க எல்லாருமே ஆல்ரெடி முன்னாடியே வந்துட்டாங்க, ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. பார்த்தா தஸ் புஸ்ன்னு வேற ஓவரா பேசுறாங்க. நமக்கு பார்த்தா ரொம்ப புதுசு, கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரியுது, அவன் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா என்னால் 8-9 மணி நேரம் ஒர்க் பண்ண முடியுங்கிற அந்த வெறி மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்தது. அவங்க 4 மணி நேரம் எஃபர்ட் போடும்போது நான் 8 மணி நேரம் போட்டேன், அவங்க 8 மணி நேரம் போடும்போது நான் 12 மணி நேரம் போட்டேன். அப்போது எனக்கும் அவங்களுக்கு இருந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஐ புட் ரியல் ஹார்ட் எஃபர்ட். அந்த எஃபர்ட்டை போட்டு அதுக்குரிய டைமை கொடுக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாரும் ஒண்ணுதான்ற இடத்துக்கு வந்தது. அந்த எல்லாரும் ஒண்ணுதான் வருதுல்ல, வந்த பிறகு யூ ஆர் ஆல்சோ சேம் வித் ஆல் அதர் காம்படிட்டர்ஸ். நாம திரும்ப அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கான்ஃபிடென்ட்டாக அடிக்கும்போது, நான் சொன்னல யாரை பார்த்தெல்லாம் நான் பயந்தனோ அவங்க எல்லாரை விட உண்மையில இது வந்து என்ன எக்ஸாஜரேட் பண்ணிக்க கூட சொல்லலை, இல்லை உங்களை மோட்டிவேட் பண்ண சொல்லலை, அவங்க யாருமே கிளியர் பண்ணல, நான் தான் கிளியர் பண்ணேன் இன் மை வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இது எதுக்கு நான் இங்கே சொல்றேன்னா, அந்த இடம், அந்த பாயிண்ட் இருக்குல்ல, நான் உள்ள போன பாயிண்ட்டுக்கும் எக்ஸாமுக்கு இருந்த கேப், அப்போ அதுக்குள்ள நான் எவ்வளோ வேகமாக நேரோ டவுன் பண்ணேன் அந்த கேப் அப்படின்றது தான். அந்த கேப்பை நீ நேரோ டவுன் பண்ண என்ன டைம் எடுத்தாலும் கவலைப்படாத, பட் நேரோ டவுன் பண்ணுறது நோக்கி ஒர்க் பண்ண அவ்வளோதான், சரியா? இல்லை இப்போதான் சார் வந்திருக்கேன். இல்லை வந்த புதுசில் ரொம்ப என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இவ்வளோ வாஸ்ட்டாக இருக்குது, நம்மளால காலேஜ் தான் படிக்கிறோம், இப்போ படிக்க முடியுமா? இப்போ கொஞ்சம் நீங்கள் சொன்ன அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கிளியர் பண்ண முடியும். See, the thing is, அதுதான் நான் திரும்ப உங்க எல்லாருக்கும் சொல்றேன், பி ப்ராக்டிக்கல், கிவ் யுவர் பெஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, ரிசல்ட் அவன் கொடுப்பான். நீங்க அதை பத்தி பார்க்காதீங்க. நான் என்னோட 100% கொடுத்துட்டேன். இப்போ when my kids are going to write அந்த group 2 மெயின்ஸ் எழுத போறாங்க, அந்த மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் அப்போ அவங்க சொன்ன விஷயம் ஒன்று, அவங்க they had a dilemma. சார் 2Aக்கு படிக்கிறதா 2 மெயின்ஸ்க்கு படிக்கிறதான்னு சொல்லி they had a very big dilemma. நான் ஒன்று தான் சொன்னேன், அதை படிக்கிறதா, எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம், சிலபஸ் கிட்டத்தட்ட சேமாக தானே இருக்கு, நீ படிக்கிற மட்டும் செய். ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 20 நாள் 30 நாளைக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோ. திரும்ப அதுக்கப்புறம் உங்களுக்கு 15-20 நாள் இருக்கா, அப்போ திரும்ப மெயின்ஸ் மோட எழுதி பழகிட்டு பரவாயில்ல சரியா இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த 2A பார்த்தீங்கன்னா தமிழில் ஏதோ டஃபாக வந்துருச்சு அது இதுன்னு சொல்லி they felt so bad. திரும்ப சொன்னேன், சரி ஓகே, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், என் கடன் பணி செய்து கிடப்பதே எல்லாத்தையும் படிச்சு வச்சுட்டோம், மோட மாத்து மெயின்ஸுக்கு அடிதானே. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மார்க் எழுதினாலும் நெருங்கிட்டானுங்க பேப்பர் கம்ப்ளீஷனுக்கு. they are happily telling, இன்னைக்கு என்கிட்ட விஷ் வாங்க வரும்போது they are telling me that சார் பேப்பர் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சார், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ ஹோப் மெயின்ஸில் நல்லா பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். இதுதான் நமக்கு தேவை, சரியா? ஸோ நம்ம எஃபர்ட்டை போட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க சொன்னதை வச்சு என்னோட ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா 2A கிடைச்சா போதும்னு அவனுங்களுக்கு இப்போ 2 கிடைக்க போகுது. 2A வந்து வேற மாதிரி ட்விஸ்ட் ஆயிடுச்சு, அது அவனுக்கு கையில் இல்லை. சி எக்ஸாமினர் கேட்க போகிற கொஸ்டினும் அந்த இயர் நடக்க போகிற ஈவெண்ட்ஸும் நம்ம கையில் இல்லை, நான் ப்ரிப்பரேஷன் மட்டும் நம்ம கையில் இருக்கு, சரி? ஸோ அதை மட்டும் உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கான டே வரும்போது அது தன்னாரும் உங்கள் கையில் வந்து உட்காந்துக்கும், சரி? சார் நான் யூபிஎஸ்சிக்கு வந்து எப்படி ஒரு 9 to 10 months கிட்ட ஆகும். நிறையா டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன், நிறையா டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கேன், இங்கே வைக்கிற டெஸ்ட் நிறையா அட்டன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ அட்டன் பண்ணி எனக்கு அந்த பயம் போகுமா அப்படின்னு நினச்சி நான் அட்டன் பண்ணி இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு சார். சரி, அதுதான் இந்த 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற நீங்கள் சொல்கிற விஷயம் ஆங்ஸைட்டி, ரைட்? பிகாஸ் நான் எப்பயுமே சொல்றது யூபிஎஸ்சி இஸ் ஏ சைக்காலஜிக்கல் கேம். நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு பிகம் ஏ டாப் மோஸ்ட் ஒரு பியூரோக்ரஸியில் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனை நோக்கி போறீங்கன்னா யூ வில் பி அண்டர் எ ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். இவ்வளோ ப்ரெஷரை நீ ஹேண்டில் பண்றதுக்கு முதல்ல யூ நீட் டு பி கம்போஸ்ட். அது எப்பயுமே இந்த கிரிக்கெட் பேரலன்ஸ் சொல்லணும்னா அது தோனி மைண்ட் செட்னு சொல்லுவோம், இல்லையா? ஸோ கேப்டன் தோனி மைண்ட் செட் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த சினாரியோ நீ பார்த்தீங்கன்னா தலைவன் கூல்ல காம் அண்ட் கம்போஸ்டா இருப்பான்.
அந்த கூல் காமன் கம்போஸ் தான் அது பிரச்சனை என்னன்னு ஒன்று அணுகிறதுக்கு அலோவ் பண்ணும். அதை பார்க்கறதுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். எல்லாருக்குமே இருந்திருக்கு. இன் மை ஓன் கேஸ் ஐ கேன் டெல் யூ, ஈவன் நான் போன அட்டெம்ப்டை கிளியர் பண்ணேன், எல்லாம் ரைட்டு. எங்களுக்கு அப்போ நாங்கள் மெயின்ஸ் எழுதும்போது 3 மணி நேரம் மெயின்ஸ், 300 மார்க். இப்போ 250 மார்க்ஸ் இருக்குல்ல, அப்போ 300 மார்க்குக்கு. பேப்பர் 2 அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எழுதி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது 3 hours பத்தாது. 20-30 மார்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் விட்டுருவோம் சில டைம். இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட ஆரம்பிச்சோம்னா தேவையில் எதையாவது விட்டுரும். இப்போ இந்த பதட்டம் இருக்குல்ல, இந்த பேப்பர் 2க்கான பதட்டம் இருந்துகிட்டே இருக்குல்ல எல்லாரும் மனசுலையும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த வெரி அட்டெம்ப்ட், நான் ஆன்சைட்டி ஆன அந்த ஒரு வெரி அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா, ஐ ஃபினிஷ்டு மை பேப்பர் 2 in 2.5 hours. பதட்டத்தில் டைம் ஆயிடுச்சோன்னு ஓடுறேன், தலை தெறிக்க ஓடுறேன். என்டையர் பேப்பரையும் தடபுடன்னு எழுதி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு முடிச்ச பார்த்து 2.5 மணி நேரம். இன்ஃபேக்ட் அப்பெல்லாம் இப்போ கொடுக்குற மாதிரி ஸ்பேஸ்லாம் கிடையாது, அடிஷனல் ஷீட் வாங்கி எழுதலாம். பட் எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு நீ எங்கே நொடிக்கி வேற எங்கே போய் ஒரு பாயிண்ட் எக்ஸாம் எழுத முடியும்? எழுதியாச்சு பேப்பரை. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் இருக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. இந்த ஐ மிஸ்டு பை 12 மார்க்ஸ் இன் இன்டர்வியூலாம் அந்த ஃபைனல் லிஸ்ட்டில். மேபி கம்போஸ்டாக 3 மணி நேரம் ஒழுங்காக பேப்பர் 2 எழுதி ஒரு 12 மார்க்ஸ் சேர்ந்து கிடச்சிருந்தா அந்த அட்டெம்ப்டே சர்வீஸ். யூஆர் கெட்டிங் மை பாயிண்ட்ஸ். இந்த ஆங்ஸைட்டி எங்கே வேணால் கொண்டு போய் நிறுத்திடும். ஒரு நாள் இல்லை எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பேன், திடீர்னு ப்ரிலிம்ஸ் நடந்துகிட்டே இருக்கு, 10:30 ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் என் ஸ்டூடெண்ட்டு. சார் அப்படின்னா, ஏன்னா இந்த நேரத்தில் எக்ஸாம் ஆடல எல்லாம் என்னடா சார்னு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா, சார் ரொம்ப பயமாக இருந்துச்சு சார், எக்ஸாமுக்கு போகல. எந்த அளவுக்கு நான் சொன்னாலே அந்த ஆங்ஸைட்டி எங்கே கொண்டு போய் விட்டுறோன்னா, பயத்தில் எல்லாம் பண்ணியிருப்போம். 1 year ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும். அந்த ஃபைன் மார்னிங் உன்னோட பதட்டத்தில் இந்த வாட்டி வராது நீயே முடிவு பண்ணிடுவேன். தட் ஷுட் நாட் ஹேப்பன். அந்த டோன்ட்ஸில் ரொம்ப முக்கியமான அதுதான். டூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மணி நேரம் அமைதியான உறக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை. 6 hours ஆஃப் கம்ப்ளீட் எதையுமே யோசிக்காம நிம்மதியாக தூங்குங்க. ஒரு சின்ன ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு மெடிடேஷனோ இல்லை சின்ன யோகாவோ இல்லை ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஆர் ப்ரீதிங் எக்ஸசைஸ் இதை கம்பல்சரி பண்ணுங்க. ரைட், புதுசாக ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி மாற்றாதீங்க. ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. ரைட், ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்க. பண்ணக்கூடாதுங்கிறது ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ரைட், ஓவர் நைட் எல்லாத்தையும் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓவர் ஆம்பிஷியஸாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. புதுசாக எதையுமே செய்யாதீங்க. புதுசாக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஓவர் பவர் பண்ணிடும் உங்களை. ஐயோ இது இப்படி இன்னும் முடிக்கல, இது இன்னும் 100 பக்கம் இருக்கு, இன்னும் 200, இது பின்னாடி போயிட்டு நல்லா தெரிஞ்ச விஷயத்த நீ திரும்ப ரிவைஸ் பண்ணாமல் போயிடுவேன். நான் வந்து திரும்ப எத்தனாவது அட்டெம்ப்டாக இருந்தாலும் ரிவிஷன் இஸ் த கீ. நீ ஆல்ரெடி போன வருஷம் இன்டர்வியூவே போன பர்சனாலிட்டியாக கூட இரு, அது பிரச்சனை கிடையாது. நீ இந்த எக்ஸாமுக்கு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போனியா, தட் மேட்டர்ஸ் எல்லாம். ரைட்டா, ஸோ அதை பண்ணுங்க. அண்ட் குரூப் ஸ்டடி அப்படின்னு ஏதாவது பண்றீங்க அப்படின்னா ஒரு லைக் மைண்டட் பீப்புளோட லிமிடெட் டைம்ல வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷனுக்கு அடிக்வேட் டைம் நீங்க கொடுங்க. அதுக்கே உட்காந்து பேச ஆரம்பிச்சா சில நேரங்களில் டைவர்ட் ஆகி போயிடுவீங்க. அண்ட் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றதை ரொம்ப லிமிட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது நமக்கு தெரியும், சும்மா போய் ஏதோ ஒரு விஷயம் பார்க்கலாம்னு உள்ள போவோம், அது எங்கேயாவது ட்ராக் பண்ணி வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்கோம், திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு 1 hour நமக்கு வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்பர் ஆப் இருக்கு, அதில் ரிப்பீட்டடாக ஏதாவது கரண்ட் அப்டேட் வருதுன்னா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே ஸ்டே அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா. ரைட், ஸோ அண்ட் இந்த நெகட்டிவ் பீப்புள் ஆர் நெகட்டிவிட்டி கிட்ட இருந்து உங்களை தள்ளி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 90 நாள்ன்றது மோர் தேன் சஃபிஷியன்ட். என்ன கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 50 நாள் கூட போதும். 90 நாள் அப்படிங்கிறது மோர் தேன் சஃபிஷியன்ட். அண்ட் வி கேன் கம் அப் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். அண்ட் நான் சொல்கிற கீவேர்டு இதுதான், லெட் அஸ் கிவ் அவர் பெஸ்ட், லெட் த பெஸ்ட் கம் டு அஸ். ரெஸ்ட் இஸ் அல்மைட்டி பார்த்துப்பாங்க. ஸோ நம்மளோட எஃபர்ட்டை 100% போடலாம். சரியா? ஆல் தி வெரி பெஸ்ட்.